வந்துருங்க. ஏக்கா பூமாரி கண்ணி வீட்டுல இருக்கவள கூப்பிடுங்க. எல்லாரும் தான் குழந்தை, அவியல மட்டும் இங்க எப்படி விட்டு போவேன்? எல்லாருமே வாங்க போவோம். சரிக்கா. ஐ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஏ டோப்பமெண்ட ரோசா பக்காவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோன்னு குதிக்கல, நீ எப்படி குதிச்சிட்டு கிடக்கா? அவிய சொல்லாட்டி என்ன, நான் அப்படிதான் சொல்லுவேன். இந்த வீட்டுக்கு தானே முதல்ல வந்து இருந்தப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச இடத்துல இருக்கிறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எனக்கு இந்த வீட்டை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். நான் வாழ்ந்த வீடே உனை காணாமல் காத்தாடி போலானே, பொழுதாகி போனால் உன் ஞாபகம் வந்து தானாக நானும் கண் கலங்கினேன். நான் வாழ்ந்த வீடே உனை காணாமல் காத்தாடி போலானே, உட்கார திண்ணையடி படுத்து தூங்க பெட்டடி நெஞ்சிக்கு ஒரு பூச்செடி நீதானம்மா. உட்கார திண்ணையடி படுத்து தூங்க பெட்டடி நெஞ்சிக்கு ஒரு பூச்செடி நீதானம்மா. படுத்து தூங்க திண்ணை உண்டு, ஓடியாட இடமும் உண்டு, நித்தம்பர அனுமதிக்கணும். எந்த வீடு போனாலும் உன் போல இல்லை, எந்த வீட்டை பார்த்தாலும் பிடிக்கவும் இல்லை. மறுபடியும் வந்தேன் வரவே தாயே, நான் வாழ்ந்த வீடே உனை காணாமல் காத்தாடி போலானே. என்ன சரோஜா, பழைய வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்? ஆமாக்கா, அந்த வீட்டுல இருந்த நாட்களை எப்படி மறக்க முடியும்? அதாக்கா ரொம்ப சந்தோஷம் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம் டாப்பாமடி, நீங்கள் ஆடிய உடனே எங்களுக்கும் ஒரே குதூகலம் வந்து விட்டது. நானும் என் மகளுமே ஆடினோம் என்றால் பார்த்துக்கொள்ளுங்களேன். ஓஹோ, நான் டான்ஸ் ஆடும்போது கீழே விழுந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணது நீங்க தானோ? என்ன ஸ்கோர் பண்றீங்களா? ஸ்கோர் இல்லை டாப்பாமடி, நீங்கள் ஆடி பாடின உடனே எங்களுக்கு மகிழ்ச்சி வந்து விட்டது. ரோசா பக்கா, இதுதான் உங்கள் பழைய வீடோ? ஆமா மண்டகசாயம், நாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான். சரோஜா குழந்தைலாம் முதல்ல வந்திருக்கும் போது இந்த வீட்டுல தான் இருந்தோம். இந்த வீட்டுல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கும். ஆமாக்கா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல்ல. ராணிக்கா மட்டும் நம்மள துரத்தி விடலாம், இங்கேயே சந்தோஷமா இருந்துக்கலாம்ல. ஆமா சரோஜா, ரொம்ப ஒற்றுமையாவும் சந்தோஷமாவும் இருக்கும். இந்த வீடு நம்ம இருக்கும்போது என்ன அழகா இருக்கு, இப்ப எப்படி இருக்கு பத்தியலா? ரொம்ப மோசமா இருக்கு, நல்லா கழுவி பெருக்கி எடுக்கணும்க்கா. ஆமா சரோஜா, நம்ம முதல்ல ஒற்றை அடிக்கணும். ரோசா பாமியாரே, எதற்கு இந்த வீட்டை விட்டு சென்றீர்கள்? அப்படி என்ன பிரச்சனை வந்து விட்டது? அதையும் கேட்க மண்ட கசாயம், நிறைய சண்டை வந்திருக்கு இந்த வீட்டுல. எல்லாம் ரோசா பக்கம் அன்னை பொண்டாட்டி தான், இல்லைன்னா இந்த வீட்டிலே இருந்திருப்போம், ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி அவர்களை பார்த்தாலே தெரியும் மிகவும் கோபக்காரர்கள் என்று. ஏனால் அவர்கள் வீட்டுக்கு சென்றிருந்தோம் அல்லவா, அங்கே தானே பேசிக் கொண்டிருந்தார். சரி, இப்ப அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? ஆளுக்கு ஒரு தொடப்பத்தை எடுத்துட்டு ஒற்றை அடிங்க. சரிக்கா, வாங்க உள்ள போவோம். ஏய் மண்ட கசாயம், கொண்ட கசாயம், எல்லா ரூமையும் போய் கிளீன் பண்ணுங்க. அதுலயும் இந்த வீட்ல எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமை தான் நீங்க முதல்ல கிளீன் பண்ணணும். அதான் நீங்க இருக்கீங்களா, கிளீன் பண்ணுங்களா? என்னவோ இந்த வீட்டு ஓனர் மாதிரி ஆர்டர் போடுறிய? அவியலே சும்மா கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாவ. உங்களுக்கு என்ன? ஏய் டெங்கு கொசு, ஒழுங்கா சொன்ன வேலை செய்யலன்னு வச்சுக்க, நாசிக்க விடுவேன். ஏம்மா, இவே யாரு? வீட்ல வேலையை நம்ம எதுக்கு செய்யணும்? அதான் ரோசா பத்த இருக்கவல்ல, அவிய கிட்ட போய் கேப்போவா? ஆமா, அவியிட்ட போய் சொன்னா மட்டும் ஒரு பெட்டு போட்டு தந்து 2 பேரும் படுக்க வச்சு தாளாட்டுவவ. வந்ததே வீட ஒற்றை அடிச்சு நல்லா கழுவி விடதான். போய் ஒருத்தர் ஒற்றை அடிங்க, ஒருத்தர் பெருக்குங்க, போங்க. இங்க போர் கொண்டகாரி, ஒழுங்கா வேலை செய்ய, இல்லன்னு வச்சுக்க இந்த நட்டமனுக்கு கொண்டையார்த்து ஒற்றை கம்பள கட்டி ஒற்றை அடிச்சு போய் பாத்துக்க. ஓஹோ, அந்த அளவுக்கு கை போச்சோ? ஓடிப்போ. ஏன் நெட்டச்சி, எதுக்கு முடிச்சிட்டு இருக்கா? அடியா, எதுக்கு நீ இப்படி அடிச்சு கீழே தள்ளினா? டோப்பமெண்ட, நீ தானே அடிக்க சொன்னா? சீ, பேர் எடுப்பானவனி என்ன அடிக்க சொன்னனும்? அங்க தொங்கிட்டு கிடக்க ஒற்றை அடின்னு சொன்னேன், ஓடி வந்து என்ன அடிச்சு கீழே தள்ளிவிட்டா. எழுந்து வார, உனக்கு இருக்கு இன்னைக்கு. பிடிக்க முடியாதை நான் ஓடி போவேனே. ஓடையாச்சிய பைந்தவங்கள், இந்த இரு வார உனக்கு. அவ கிடக்க, நம்ம போய் முதல்ல நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பாப்போம். எவ்வளோ நாளாச்சு நம்ம பெட்டு ரூம்ல போய் படுத்து. இன்னைக்கு முதல்ல அதை போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு தெரியல. ரூம் என்ன இப்படி இருக்கு? பேய் குடி இருக்க வீடு மாதிரில இருக்கு. சீ, இதை எப்போ எப்படி கிளீன் பண்ணி கொண்டாட? சீ, தூசியா உள்ள நிக்க கூட முடியலையே. ரூமை பார்த்து சந்தோஷப்படலான்னு பார்த்தா இப்படி கேவலமா இருக்கு.
இந்த கிழவி இந்த வீட்ல வந்து வந்து பாத்துட்டு போட்டிதானே. இப்படி ஒற்றை பிடிச்சி கன்றாவியா இருக்க மாதிரி விட்டுட்டு வீடு முழுக்க வெறும் குப்பையும் தூசி மட்டும்தான் இருக்கு. எப்ப பெருக்கி கொண்டாட? முதல்ல பெட்டில் இருக்க துணியையும் தலைவாணி உரையும் கழட்டி துவைக்கணும். ஒற்றை அடிச்சுட்டு பெருக்கினாதான் கொஞ்சம் இதுக்குள்ள வந்து உட்கார முடியும். இருமலால வந்து ஏக்கா ரோசப்பாக்கா எவ்வளோ தூசியா இருக்கு பத்தியலா? ஆமா குழந்தை, இவ்வளவு தூசி இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல பாத்துக்க. எப்படிக்கா வீடு இவ்வளோக்குள்ள ஆயிப்போச்சு? குழந்தை வீட்டை சுத்தம் பண்ணாம யூஸ் பண்ணாம இருந்தா இந்த மாதிரி தான் ஆகும் குழந்தை. அடிக்கடி வந்து பாத்துருக்கணும். எங்க அம்மா அப்படியே போட்டுட்டல்ல. நானும் எங்க மைனி பண்ணது பிடிக்காம இந்த வீட்டை பத்தி நினைக்காம இருந்துட்டேன். ஏக்கா தட்ட தட்ட போக மாட்டேங்கிக்கா. ஆமா குழந்தை, நல்லா தேய்ச்சி விடு. கையெல்லாம் வலிக்கதான் செய்யுது. ராசப்பக்கா போகவே மாட்டேங்கல. ஆமா சரோஜா, ஓடல அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த தொடப்பெல்லாம் வேலைக்கு ஆகாது. டோப்பமெண்ட் கொஞ்சம் வாயா. எதுக்கு என்ன கூப்பிடியா? ஒழுங்கா ஒற்றையடியா? இல்ல வாயா சொல்லி. என்ன எதுக்கு தூக்கியா பேர் எடுப்பா? டோப்பமெண்ட் உன் தலையில இருக்க முடி நல்ல பிரஷ் மாதிரியே இருக்கு. அதை வச்சு ஒற்றை அடிச்சிடலான்னு பாக்கேன். என்ன சொல்லியா? இரு டோப்பமெண்ட் தொடப்பத்துக்கு வர மாட்டேங்க. உன் தலையில இருக்க டோப்பால வரும்னு நினைக்கேன். கொஞ்சம் செக் பண்ணிக்கிடியனே. தூசில மூக்கில பேர இறக்கி விடுனியே. லேசா வருதே. நெட்டு குரங்கு இறக்கி விட்டுதால நான் கீழே பெருக்க போறேன். டோப்பமெண்ட் கொஞ்ச நேரம் இரா பேரும். எது இப்படியே அச்சினே உயிர் தான் பாவன். நான் உயிரோட இருக்கேன்னா இறக்கி விடு. குழந்தை விளையாடாம தொடப்பத்தை அடி போவோம். டோப்பமெண்ட் ரோசப்பக்கம் நீ தொடப்பத்தால் அடிக்க சொல்லியாவ. சரி அவிய தொடப்பத்தை தூசியை தட்ட சொன்னவன். என்ன உன அடிக்க சொல்லல. எந்த விதத்துலயாவது என்ன அடிக்கலாமான்னு குறிக்கோளே சுத்திக்கிட்டு இறக்கி விட்டு தோல மூதேவி. அண்ணனை கூப்பிட்டுட்டே 2 பேரும் போயிட்டு வாங்க போ. பூமாரி மாமா கனியா அஜய் கொண்டு வந்து விட சொல்லி சொல்லிட்டு போனான். அதனால நீங்க 2 பேரும் தனியா போறதுங்க. அஜய் கூட்டிட்டு போங்க. இங்கதான் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பான், போய் கூப்பிடுங்க. அம்மா சொன்னான்னு சொல்லி வருவான். தூசியா இருக்கு, இதுல இருக்காங்க, எழுப்புங்க போங்க வெளியே.
நான் போய் தொடப்பேன். சித்தி வெளிய ஒட்டற அடிக்க அடிக்க போக மாட்டீங்க சித்தி. யாருமே வந்து வெளிய பெருக்கி விடவே இல்ல. வெளிய முடிச்சிட்டு தானே எல்லாரும் உள்ள வந்திருக்கணும். என்ன சித்தி இதெல்லாம்? ஆசிவின் நான் இத தொடச்சிட்டு இருக்கேன்ல, நான் இப்ப வர முடியாது. இந்த வாக்கிஞ்சாலும் மௌளவும் உள்ளதா இருக்காள்வே. ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் வெளிய பெருக்க சொல்லு பூ. நான் இத தொடச்சி விட்டு வெளிய வந்து கழுவி விடு. சரி சித்தி. இந்த வீட்டை தொடச்சி விட்டோன்னு என்ன அழகா இருக்கு. பழைய கால